அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். இந்த ரீடிங் பார்த்திங்க அப்படின்னா, வேலண்டைன்ஸ் டே உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. வேலண்டைன்ஸ் டேங்கிறது ஒரு எனர்ஜி தான். ஸோ அந்த எனர்ஜி வந்து உங்கள் காதல் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். எது பொருந்துதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க, எது பொருந்துலையோ அதை விட்டுருங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு மாஸ்குலின் எனர்ஜி ஃபெமினின் எனர்ஜி குழப்பம் வந்தது அப்படின்னா, எல்லா ரீடிங்கும் எல்லாத்துக்கும் பொருந்தாது. சப்போஸ் ஆப்போசிட் ஜெண்டர் பொருந்துற மாதிரி இருந்தது அப்படின்னா, உங்கள் எனர்ஜி ஷிஃப்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம், அவ்வளோதான். அதில் நீங்கள் குழப்பிக்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் அந்த எனர்ஜியில் என்ன கைடன்ஸ் வருதோ அதை எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ சிம்பிள். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், பைல் 1க்கான கார்ட் சர்ப்ரைஸ் தான். த தாட் ஹோல்னஸ். நீங்கள் ஏதோ ஒரு புது விஷயத்த உங்கள் காதல் வாழ்க்கையில் உருவாக்க போகிறீங்க. மேபி நிறையா பேசி ஒரு புரிதலுக்கு வர போகிறீங்க. ஹோல்னஸ், ஒரு பரிமாண வளர்ச்சி வரப்போகுது உங்கள் காதல் வாழ்க்கையில். அதாவது பிட்டாக இருந்தது, இப்படி அப்படின்னு குழப்பிட்டு இருந்ததெல்லாம் 2 பேரும் உட்காந்து பேசி ஒரு புரிதலுக்கு கொண்டு வர போகிறீங்க. இட்ஸ் லைக் இதை தான் நம்ம பண்ண போகிறோம் ஆஸ் அ ஹோல், இப்படி தான் இதெல்லாம் அச்சீவ் பண்ணிவிட்டு நம்ம பண்ண போகிறோம், இல்லைனா இப்படி நம்ம கல்யாணம் பண்ண போகிறோம். ஏதோ ஒரு விஷயம், ஏன்னா உங்களை பற்றி புரிஞ்சிக்காமல் இருக்க விஷயங்கள் வந்து புரிய வரும். ப்ராஸ்பரிட்டி. பைல் 2 பார்த்திங்க அப்படின்னா, உங்களது வந்து சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கு. அடுத்தது வந்து சாதாரணமாக இருந்த காதல் வாழ்க்கை பார்த்திங்க அப்படின்னா, ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை நோக்கி போக போகுது. ஸோ நீங்கள் எதிர்பார்க்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த டர்க்வாய்ஸ் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலான கலர். இந்த கலர் அப்புறம் இந்த க்ரீனும் பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் ஆலிவ் க்ரீன், ரெண்டுமே வந்து ரொம்ப அபண்டன்ஸையும் ப்ராஸ்பரிட்டியும் தான் குறிக்குது. ஸோ நீங்கள் வந்து எதிர்பாராமல் ரொம்ப ஆர்டினரியாக போயிட்டு இருந்த காதல் வாழ்க்கை ஒரு பிரேக் த்ரூ அப்படின்ற விஷயத்தில் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நடந்து உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு அருமையான இடத்துக்கு போக போகுது. ரெண்டுமே நல்லா இருக்குது. ஏன்னா ஹோல்னஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கார்ட்ஸ் வந்திருக்கு. சப்போஸ் இப்போ பைல் 1க்கு என்ன கார்ட்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். என்ன மாற்றத்தை உங்கள் காதல் வாழ்க்கையில் இந்த வேலண்டைன்ஸ் டே கொண்டு வரப்போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த தாட் பார்த்திங்க அப்படின்னா ரூல் செட்டப், அதாவது இப்படி தான், இதுதான் கரெக்ட், இதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தவங்க. அதே மாதிரி பார்த்திங்களா, உங்களுக்கு இன்ட்யூஷன், உங்களோட சைக்கிக் எபிலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கனெக்ஷனை க்ரவுண்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் நீங்கள் நிறைய ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் இருக்கும், உங்களுக்கு மெசேஜஸ் கிடைக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே இந்த கனெக்ஷன் வந்து சரியான இடத்துக்கு போயிடும். அடுத்தது செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அதாவது நீங்கள் 2 பேரும் இருக்கீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் லாயலாக இருக்கணும். நீங்கள் 2 பேர் தனியாக இருக்கும்போது அந்த லாயல்ட்டி, அந்த டிசிப்ளின், ஐம் ஆல்ரெடி கமிட்டட், நான் வந்து இன்னொருத்தங்களோட நம்பிக்கைக்கு உரியவன் இல்லை உரியவள், அதனால் நான் நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணாமல் இருக்கணும். அந்த மாதிரி உங்களுக்குன்னு சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதாவது நீங்கள் தான் இங்கே வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்க போகிறீங்க. அப்போது நீங்கள் வந்து தப்பான வழியில் இருக்க முடியாது இல்லையா? அதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறாங்க. யூ ஆர் கோயிங் டு பி த ரோல் மாடல். அதான் நீங்கள் தவறான வழியில் போக முடியாதுன்றாங்க. உங்களோட அறிவை யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட நிறைய செய்திகள் வருது, அதையும் வந்து சேர்ந்து எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற அந்த மாற்றம் உங்கள் காதல் வாழ்க்கையில் வரும். ப்ளீஸ் பிரஸ். பைல் 1ஓட காதல் வாழ்க்கையில் இந்த வேலண்டைன்ஸ் டே என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகுது? ரொம்ப ரெடியாக இருக்காங்க ஸ்பிரிட்ஸ். Life is a series of constantly shifting cycles. When you resist change, we resist the natural flow of life and create unnecessary stress. Go with the flow. You will be surprised where it leads. அதுதான் இங்கே உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிச்சயமாக வரும். ஏன்னா இந்த ஹோல்னஸ், the rules, laws, regulations சரியான பாதையில் போகும்போது நிறைய மாற்றங்கள் வரும். இந்த காதல் இப்போ தான் சரியான பாதையில் அடி எடுத்து வச்சுருக்கு. மேபி இந்த வேலண்டைன்ஸ் டேயோட எனர்ஜி வந்து உங்கள் காதல் வாழ்க்கை அப்படியே ஒரு டைரக்ஷன் திருப்பி விட போகுது. நேராக ரொம்ப குழப்பமான ரோட்டில் போயிட்டு இருந்தீங்க, இப்போ வந்து ஒரு ஹைவேக்கு தள்ளிட்டு போகிறாங்க. ஸோ அந்த ஷிஃப்டிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கலாம், இல்லைனா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதை நம்ப சொல்கிறாங்க. அந்த ப்ராசஸை நம்புங்க. அது வந்து முடிவில் உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம்,
அது வந்து ரொம்ப பயமாக இருக்கலாம், எங்கே போய் முடியுமோ அப்படின்னு. பிரபஞ்சம் கவலையே பட வேண்டாம், நாங்கள் வந்து உன்னை சரியான டைரெக்ஷன் தான் கொண்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், பைல் ஒன் வேலண்டைன்ஸ் டே வந்து அவங்க வாழ்க்கையில் என்ன எனர்ஜி ஷிஃப்டிங்கை கொண்டு வருது? வேலண்டைன்ஸ் டேயில் அவங்க வாழ்க்கையில் என்ன எனர்ஜி ஷிஃப்டிங் வரப்போகுது? எந்த மாற்றங்களை அவங்க எதிர்பார்க்கலாம் அவங்க காதல் வாழ்க்கையில்? மேபி இந்த காதல் வாழ்க்கையில் இந்த நடக்க போகிற மாற்றம் வந்து உங்களுக்கு தெரியாத 3D வேர்ல்டில் நடக்குதா இருக்கலாம். சம்படி இஸ் ரெசிஸ்டிங், அதாவது அந்த மாற்றத்தை வரவிடாமல் தடுக்கிறதுக்கு சில முயற்சிகள் நிச்சயமாக இருக்கும். யூ ஆர் குட் இனஃப். இன்செக்யூரிட்டிஸ்லாம் மாறும். நீங்கள் வந்து உங்களே ஓகே நான் சரிதான், நான் சரியான ஆள் தான், நான் வந்து சரியான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறேன், நான் போதும். மேபி உங்களுக்கு இன்செக்யூரிட்டிஸ் இருக்கலாம், இல்லை உங்கள் பர்சனுக்கு இன்செக்யூரிட்டிஸ் இருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஓகே நாம் வந்து சரியானதாக இருக்கோம், இது எல்லாமே சரிதான், இட்ஸ் ஓகே, நம்ம ஆளுக்கு நாம் போதும், அந்த கான்செப்ட் அதுக்கு வந்துடுவாங்க. என் நியூ ஸ்டார்ட் இஸ் கம்மிங். போதுமா? அந்த இன்செக்யூரிட்டிஸ்லாம் அவங்க உடச்சிட்டு, மேபி இன்செக்யூரிட்டிஸ்னால தான் அவங்க உங்ககிட்ட பேசாமல் இருக்கலாம், உங்களுக்கு காதலை சொல்லாமல் இருக்கலாம், இல்லைனா ஒரு முடிவுக்கு வராமல் இருக்கலாம். அதெல்லாம் தான் இங்கே மாறுது. அந்த சேஞ்ச் தான் அந்த ஹோல்னஸ். நீங்கள் 2 பேரும் சேர்ந்தது தான் ஒரு முழு விஷயம். 2 பேர் தனித்தனியாக இருந்தீங்கன்னா நீங்கள் பாதி அவங்க பாதி, இது வந்து ஒன்றா இல்லை. ஸோ அந்த ஹோல்னஸை பற்றி அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஒன்றா இருக்கிறது தான் வாழ்க்கை. இதில் வந்து என்கிட்ட என்ன குறை இருந்தாலும் அவங்களுக்கு புரிஞ்சுக்கும், அவங்கக்கிட்ட என்ன குறை இருந்தாலும் நான் புரிஞ்சு நடந்துக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மேபி ஒரு நிறைய அவங்க என்ன சொல்கிறது, ஹீலிங் ப்ராசஸ், இல்லைனா வந்து அவங்க ஓல்டு செல்ஃப்லாம் வச்சுட்டு தே ஆர் அசெண்டிங். இட்ஸ் லைக், நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வாழ்க்கையில் வந்து வாழ்க்கையவே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த காதலுக்காக, இந்த கனெக்ஷனுக்காக. அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் தான் போட்டாங்க. இவ ஹார்ட் ஒர்க் இஸ் பேயிங் ஆஃப். ஸோ இது நிச்சயமாக அவங்க வந்து போடுற முயற்சிக்கு பிரபஞ்சம் கொடுக்க போகிற கிஃப்ட் தான். அது நீங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் பர்சனாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த காதலுக்காக செய்கிற மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையில்லாத ஹேபிட்ஸை விடுறது, சரியாக புரிஞ்சுக்கிறது, கோவப்படுற சமயத்தில் பொறுமையாக யோசிச்சு பண்ணுறது, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணாலும் அது பிரபஞ்சம் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கான பாராட்டுதலும் அதுக்கான பரிசலும் காத்துட்ருக்கு. ஸோ மேபி அவங்க நிறைய நோட்ஸ் எடுக்கிறாங்க. இப்படி பண்ண இப்படி பேக் ஃபயர் ஆகுது, இதனால் டவர் வருது, இதனால் பிரச்சனை வருது. மேபி அவங்க நிறைய நோட்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஓகே, இதெல்லாம் பண்ணால் இது நடக்குது, ஓகே நான் இதை பண்ணக்கூடாது. மேபி தே ஆர் ஒர்க்கிங் ஹார்ட். மேபி உங்கள் மேலேயும் இந்த காதல் மேலேயும் அவங்களுக்கு அவ்வளோ அபரிமிதமான அன்பு இருக்கலாம். அதனால் அவங்க நிறைய எஃபர்ட் போடுறாங்க. ஒரு முழு மனிதனாக உங்ககிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்காக. உங்கள் வாழ்க்கையும் அப்படி தான் இருக்க போகுது. இட்ஸ் வெரி குட் எனர்ஜி. இந்த ஷிஃப்ட்டை வந்து நீங்கள் ஆக்சுவலாக வெல்கம் பண்ணலாம். பைல் ஒன் அவங்க உங்ககிட்ட வரதுக்காக வழிகளை யோசிச்சுட்ருக்காங்க. பைல் ஒன், வேலண்டைன்ஸ் டே அவங்க வாழ்க்கையில் என்ன எனர்ஜியை கொண்டு வரப்போகுது? வேலண்டைன்ஸ் டே அவங்க வாழ்க்கையில் என்ன எனர்ஜி கொண்டு வரப்போகுது? வேலண்டைன்ஸ் டே அவங்க வாழ்க்கையில் என்ன எனர்ஜி கொண்டு வரப்போகுது? நீங்கள் காடட் பார்க்கலாம். இந்த காடட் எனர்ஜிக்கு என்ன இருக்குன்னு. யூ ஆர் போல்ட் அண்ட் த பியூட்டிஃபுல், அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா 9 ஆஃப் கப்ஸுங்க, 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ், I'm getting a story. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த காதல் வாழ்க்கை அப்படி பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்கீங்க இவ்வளோ நாளாக. அதாவது இட்ஸ் லைக் கிளிங்கிங். இது என்னோடது, இந்த காதல் வாழ்க்கை இது ரொம்ப அவசியம், ஏன்னா எப்படி போனால் நான் போயிட்டேன்னா அவன் என்னை விட்டுட்டு போயிடுவான். அந்த மாதிரி இன்செக்யூரிட்டியில் நீங்கள் வந்து ஓவராக இந்த காதல் வாழ்க்கை அப்படி நச்சன்னு பிடிச்சிட்டு இருந்திருக்கீங்க. ஆனால் இப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டீங்க. அதனால தான் யூ ஆர் கோயிங் வித் த ஃப்ளோ. அதுதான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, ரிலீஸ் இட்.
உங்களுக்குன்னு இருந்தால் அது எங்கேயும் போகாது. மோஸ்ட்லி ஃபெமினின் நீங்கள் ரொம்ப பிடிச்சிட்ருக்கீங்க, இல்லைனா இந்த மாஸ்குலின் அவங்க வந்து இந்த கனெக்ஷனை அப்படியே ரொம்ப பழசை யோசிச்சு பார்க்குறது, எங்கே போயிடுமோ அப்படின்னு இறுக்கி இறுக்கி பிடிக்கிறது. நீங்கள் எவ்வளோ தூரம் இறுக்கி பிடிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் கை தான் வலிக்கும். அது போகணுன்னு இருந்தால் போயிடும். இறுக்கி பிடிக்காதீங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. பிரபஞ்சம் சொல்லுங்கள், ரிலீஸ் இட். ஜட்ஜ்மெண்ட், ரிலீஸ் யுவர் செல்ஃப், மூவ் ஆன் இன் யுவர் லைஃப். இது வந்து தப்பாக கிடையாது. நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த பிளாக்கேஜ், இட்ஸ் அ ஹோல்னஸ், யூ நீட் டு ட்ரஸ்ட். உங்கள் காதலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் நம்பணும். அது எனக்குன்னு இருந்தால் என்னோடய சரி பாதி என்னை விட்டுட்டு எங்கேயும் போகுது. எங்கே போகும்? உங்களோட பாதி எங்கே இருந்தாலும் தேடி வந்துடும். ஸோ ஃப்ரீயாக விட்டுருங்க, இழுத்து பிடிக்காதீங்க. நீங்கள் ஃப்ரீயாகி ரிலீஸ் பண்ணிங்கன்னா தான் யூ ஆர் எவால்விங், யூ ஆர் ரைசிங் அபவ். இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக, இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் கை இப்படி கட்டி போட்டு வச்சுருக்கீங்க, 2 கையும் சேர்ந்துருக்கு. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்குது. இட்ஸ் நாட் ஈஸி. இந்த 2 கையும் இப்படி முன்னாடி வைக்கிறது வந்து இட்ஸ் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட். அதிலேருந்து நீங்கள் இப்போது யார்கிட்டேயும் வந்து நீங்கள் பிளாக் பண்ணுறீங்க. இங்கேயும் 4 பென்டக்கிள்ஸை நெஞ்சோட கட்டி பிடிச்சிட்ருக்கீங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா யாரோ உங்ககிட்ட வராமல் அப்படி பிளாக் பண்ணுறீங்க. பிரபஞ்சம் சொல்கிறாங்க, ரிலீஸ் இட் பிளாக், ரிலீஸ் இட் கிளிங்கி எனர்ஜி, எ நியூ ஸ்டார்ட் இஸ் கம்மிங். ஒரு புது ஆரம்பம் இருக்குது. நீங்கள் வந்து ஃப்ரீயாக விட்டிங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து உங்கள் அருமை தெரியும். ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ட்ரீம்ஸ், விஷ் ஃபார் யுவர் ட்ரீம்ஸ், விஷ் அப் ஆன் அ ஸ்டார். ஒரு நைட் ஸ்கை வாட்ச் பண்ணுங்கள், ஸ்டார் கேஸ் பண்ணுங்கள். அதாவது நட்சத்திரத்தை பாருங்கள். அப்படி பார்க்கும்போது நீங்கள் மனசில் நினைக்கிற விஷயங்களை நட்சத்திரங்கள்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. இட்ஸ் லைக் விஷ் பண்ணிக்கோங்க, எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நட்சத்திரமாக கீழே இழுக்கிறீங்க கயிறு போட்டு. நீங்கள் வந்து இப்படி பிடிச்சிட்ருக்க தேவையில்லை, லெட் இட் ஃப்ரீ. அந்த மாஸ்குலின் எனர்ஜி ஆகட்டும், ஃபெமினின் எனர்ஜி ஆகட்டும், ஃப்ரீயாக விட்டுருங்க. விட்டுட்டு பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஜாலியான மைண்ட் செட்டில் பிரபஞ்சத்தை நம்பி அடுத்தது நீங்கள் டெய்லி நைட்டு உங்களால் முடியாது அப்படின்னா, எப்போ டைம் கிடைக்குதோ அப்போது நட்சத்திரத்தை பாருங்கள், ஒரு விஷயம் கேளுங்க. எனக்கு இது வேணும் என் காதல் வாழ்க்கையில் அப்படின்னு கேளுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரமாக நீங்கள் கயிறு போட்டு கீழே இழுக்கிறீங்க. இட்ஸ் லைக் உங்களோட ஒரு விஷயம் உங்களால் கீழே இழுக்க முடியும். நீங்கள் பிரபஞ்சத்திற்கிட்ட கேளுங்க. இந்த மாஸ்குலினும் ஃபெமினின் எனர்ஜி அவங்கள ஃப்ரீயாக விட்டுருங்க. அவங்கக்கிட்ட போய் கெஞ்சாதீங்க. இட்ஸ் லைக் மேனிஃபெஸ்டேஷன். இங்கே போகாதீங்க, ஏன்னா இது வந்து சரியான சந்தர்ப்பம் இல்லை. திஸ் இஸ் நாட் த ரைட் டைம். இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது. இட்ஸ் லைக் நியூ மூன். ஒரு ஃபுல்லாக நட்சத்திரமே இல்லாமல், மூணே இல்லாமல் போய் நிலாவே இல்லாத வானத்தில் புதுசாக ஒரு நம்பிக்கை ஒளி வரும். எப்போது அப்படின்னா நீங்கள் ரிலீஸ் பண்ண வாட்டி தான். ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் விஷ் பண்ணிவிட்டு பிரபஞ்சம் சொல்கிறாங்க, உங்கள் வேலையை பாருங்கள், யூ வில் பி கைடட். உங்களுக்கு ஆன்சஸ்டர்ஸோட கைடன்ஸ் இருக்குது, உங்களுக்கு பிரபஞ்சத்தோட கைடன்ஸ் இருக்குது. ரிலீஸ் பண்ணிடுங்க, துரத்தாதீங்க. அடுத்தது வந்து விஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை விஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒரு தடவை அதை பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா ரிப்பீட்டாக சொல்லுங்கள். டெய்லி நினச்சிக்கோங்க, எழுதுங்க, உங்களோட மேனிஃபெஸ்டேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்தது பிரபஞ்சம் உங்களுக்கு வழி காட்டிகிட்ருக்காங்க, அந்த வழியில் போங்க. நீங்கள் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுற எனர்ஜி இல்லைங்க. 5 ஆஃப் கப்ஸ் அப்படின்னா பிரபஞ்சம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுருக்காங்க, ஆனால் நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு இது கிடைக்காது. நீங்கள் இப்போ இருக்க சூழ்நிலையில் அந்த கப் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வராது. நீங்கள் வேற எங்கேயோ ட்ராவல் பண்ண வேண்டிய, யூ ஹேவ் டு மூவ். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராவல் இருக்குது. இந்த காதல் இங்கே வந்து கிரவுண்ட் ஆகாது. இந்த காதல் வந்து உங்கள் வாழ்க்கையில் வேற எங்கேயோ வேறு ஏதோ சூழ்நிலையில் கிரவுண்ட் ஆகணும். ஆனால் நீங்கள் இங்கேயே இருக்கீங்க. நான் இங்கேருந்து போனால் என்ன ஆகிடும், என்ன விட்டுட்டு போயிடுவான், அப்புறம் எப்படி என்கிட்ட வருவான். நோ, அந்த மாதிரி பண்ணாதீங்க. கோ வித் த ஃப்ளோ. அதுதான் இங்கே உங்களுக்கு ஆல்ரெடி வந்துருச்சு. கோ வித் த ஃப்ளோ. அதுதான் இந்த எனர்ஜியும் சொல்லுது. கோ வித் த ஃப்ளோ, ரிலீஸ் இட், விஷ் அப் ஆன் அ ஸ்டார், மூவ் ஆன். நீங்கள் போய் நீங்கள் மூவ் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு பேஜ் ஆஃப் வான்ஸ், ஒரு புது ஆரம்பம் வரப்போகுது. யூ ஆர் கோயிங் டு செலிப்ரேட் இட். இந்த புது ஆரம்பம் தான் உங்கள் காதலை வந்து வெற்றியை நோக்கி எடுத்துகிட்டு போகும். இப்போ இருக்க எனர்ஜியில் உங்கள் காதல் கிரவுண்ட் ஆகுது. இட்ஸ் அபவுட் ஹோல்னஸ். நீங்கள் 2 பேர் ஏதோ ஒரு விஷயத்தில் லேக் ஆகிட்ருக்கீங்க. 2 பேரும் இன்னும் உங்கள் தனித்துவமான இதில் முழுமை அடையலை. நீங்கள் 2 பேர் தனித்தனியாக முழுமை அடைஞ்சிங்கன்னா தான் இந்த யூனியன் நடக்கும். அதை புரிஞ்சுக்க. இட்ஸ் அபவுட் லவ். இட்ஸ் அபவுட் ட்வின் ஃப்ளேம் ஜர்னி ஆர் சோல்மேட் ஜர்னி. நீங்கள் என்றைக்கு முழுமை அடைகிறீங்களோ அன்றைக்கி தான் வந்து இது யூனியனை நோக்கி வரும். பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாக்கவே பண்ணுங்கள், இங்கே ஃப்ரீயாக விட்டுருங்க. நீங்கள் சேஸே பண்ண வேண்டாம், அவங்க வந்துடுவாங்க. அது யாராக இருந்தாலும் சரி. நீங்கள் ஆக்சிடென்டெல்லாம் திரும்ப அவங்கள எங்கேயாவது பார்ப்பீங்க, இல்லைனா வந்து ஃபைட் ஃபார் யுவர் மேபி பிரபஞ்சம் சொல்கிறாங்க, கொஞ்ச நாளைக்கு அவங்கள வந்து பிளாக்
கூட பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். 9 ஆஃப் வாண்ட்ஸ் இல்லைனா வந்து காட் பவுண்ட்ரிஸ். நீங்கள் பிளாக் பண்ணலாம், சரி நான் பிளாக் பண்ண என்னை விட்டு போயிட்டேன்னா அந்த அளவுக்கு இன்செக்யூரிட்டிஸ் இருந்தது அப்படின்னா பிளாக் பண்ண வேண்டாம், ஃப்ரீயாக விடுங்க. அதே சமயம் பவுண்ட்ரிஸ் வச்சுக்கோங்க. நீ வந்தால் இப்படி தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குன்னு அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் பவுண்ட்ரி அதை வைங்க. உங்களுக்கு பிரபஞ்சம் வந்து இந்த ஒரு புது ஆரம்பத்தை நீங்கள் கேட்குற வாழ்க்கை, ஏன்னா நீங்கள் விஷ் பண்ணுறீங்க, அதே வாழ்க்கையை உங்களுக்கு கொண்டு வந்து தருவாங்க. அதில் நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இட்ஸ் லைக் உங்களுக்கு வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வந்து எல்லாரும் உங்கள் வாழ்க்கையை பார்த்து உங்களை ஒரு செலிப்ரிட்டி மாதிரி பார்ப்பாங்க. இட்ஸ் லைக் எப்படி நீங்கள் பண்ணீங்க, இவ்வளோ பிரச்சனை இருந்தது, எப்படி உங்கள் காதல் சக்ஸஸ் ஆச்சு, வாட் இஸ் த சீக்ரெட் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஒன்றும் இல்லை நட்சத்திரத்துக்கிட்ட வேணும் அப்படின்னு நீங்கள் ஒரு நாளைக்கு சொல்லி சிரிப்பீங்க. பட் இப்போ வந்து அது ரொம்ப காமெடியாக இருக்கும். பட் பிரபஞ்சம் சொல்லுவாங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ், இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் காதல் ஆரம்பம் நீங்கள் கேட்குற இடத்துல இல்லை, வேற எங்கேயோ தொலைவில் இருக்குது. அதை நோக்கி உங்களால் போக முடியும். நாங்கள் அங்கே தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறோன்றாங்க. ஆனால் நீங்கள் இங்கேருந்து பெட்டியை கட்டிட்டு கிளம்புறதுக்கே யோசிக்கிறீங்க. நீங்கள் போங்க. அப்போ தான் அந்த மேஸ்குலினோடக்கு இல்லை ஃபெமினினுக்கும் உங்களோட அந்த அந்த வேக்குவம், அதாவது நீங்கள் இல்லாத ஒரு இடம் க்ரியேட் ஆகும். க்ரியேட் தட் ஸ்பேஸ். அப்போ தான் உங்களுக்கு வந்து எது முக்கியம்னு புரியும். உங்களை சரியான இடத்துல தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. யூ ஹாவ் டு லீவ் திஸ் பிளேஸ். இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்காதீங்க. யூ நீட் டு லீவ். அதுக்கப்புறம் ஒரு புது ஆரம்பம் இருக்குது, அங்கே உங்களுக்கு வெற்றியும் இருக்குது. யூ ஹாவ் டு ஃபைட் ஃபார் இட். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கஷ்டம் இருக்கும், சேலஞ்ச் இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு புது பாதை அமைக்கிறீங்க. இட்ஸ் லைக் ஒரு காட்டுக்குள்ளே பாதையே இல்லை அப்படின்னா நீங்கள் சின்ன புல்லுலேருந்து பெரிய கிளை இருக்க மரம் வரைக்கும் வெட்டிகிட்டே போகணும். அந்த பாதையை அமைக்கிறது கஷ்டம். ஆனால் அந்த பாதையில் பின்னாடி நடந்து வரவங்களுக்கு அது ரொம்ப ஈஸி. ஏன்னா அவங்க எங்கேயும் தொலைஞ்சு போக மாட்டாங்க காட்டுக்குள்ளே. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி பாதை போட்டிங்க. யூஆர் என்ன சொல்கிறது, யூஆர் லைக் எ லீடர், பாத் செட்டர். இங்கே வந்து இட்ஸ் லைக் நீங்கள் தான் புதுசாக எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுத்தர போகிறீங்க. அது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. ஃபாலோ த கைடன்ஸ். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரீடிங். ஐ ரியலி அட்மையர் திஸ் ரீடிங். நம்ம வந்து இப்போது என்ன 6 ஆஃப் சோட்ஸ்ன்னு மட்டும் பார்க்கலாம். எதுக்காக பிரபஞ்சம் வந்து உங்களை போக சொல்கிறாங்க அப்படின்னு. 6 ஆஃப் சோட்ஸ் ப்ளேஸ் என்ன ஆச்சு? 6 ஆஃப் சோட்ஸ் ஃபேமிலி சிச்சுவேஷன் தான் வருது. மேபி ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா, ஓ மை காட், துரோகம். உங்களோட பயணத்தை யாரோ தடுக்க பார்க்குறாங்க. உங்களுக்கு கிளாரிட்டி இருக்குது, ஆனால் அந்த கிளாரிட்டியை உங்களை தடுக்க பார்க்குறாங்க. மேபி நீங்கள் இந்த புது ஆரம்பம் பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ். வாவ், சச் அ கோஇன்சிடென்ஸா. திஸ் இஸ் ஹவ் ஸ்பிரிட்ஸ் ஒர்க். ஏன்னா இங்கே பாருங்கள் 6 ஆஃப் சோட்ஸ், இங்கே வந்து பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ் தான் இங்கேயும் இருக்குது. இது வந்து ஃபெமினின் எனர்ஜி, இது வந்து மாஸ்குலின் எனர்ஜி. உங்களோட ஆரம்பம் 2 பேருமே ஒரு புது ஆரம்பத்தை கைக்கு எடுக்கணும். அப்போ தான் வந்து இந்த கனெக்ஷன் வந்து சரியான இடத்துல போய் நிற்கும். உங்களோட நீங்கள் வந்து ஒரு இடத்து எக்ஸாம்பிள் நான் பார்த்தது 10 ஆஃப் பென்டிகிள்ஸ். ஃபேமிலி ரிலேட்டட் இல்லைனா ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் டிஸ்பியூட் ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த ஃபேமிலி வந்து ரொம்ப டாக்ஸிக் ஃபேமிலி. உங்களுக்கு தெரியும் இந்த காதல் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான காதல், இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஃபேமிலி இல்லைனா வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களை போக விடாமல் தடுக்கிறதுக்கு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணாங்க. உங்களை சுற்றி நிறையா துரோகம் பண்ணிகிட்டே இருக்காங்க. 5 ஆஃப் சோட்ஸ் ட்ரைங் டு வின் அட் ஆல் காஸ்ட். அதாவது எவ்வளோ தூரம் கீழே இறங்க முடியுமோ இறங்கி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி நீங்கள் இது வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த அடி வந்து உங்களுக்கு வெற்றி தான். இந்த அடியை நீங்கள் எடுத்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க வந்து உங்களை குழப்பிட்டாங்க. உங்களுக்கு டிவைன் இன்டர்வென்ஷன் இருக்குது, உங்களுக்கு புரியுது, புரியாமல் இல்லை. அதனால தான் ஸ்பிரிட்ஸ் வந்து நோட்ஸ் எடுக்க சொல்கிறாங்க. தெர் இஸ் அ ஹோல்னஸ். உங்களுக்கு அதில் ஒரு பார்ட் கிடச்சிது அப்படின்னா உங்களால் மீதி ஸ்டோரியை நீங்களே கண்டுபிடிச்சிட முடியும். அதனால தான் ஸ்பிரிட்ஸ் வந்து நோட்ஸ் எடுங்க. உங்களுக்கு வர தாட்ஸ், உங்களுக்கு வர குழப்பங்கள் எல்லாத்தையும் எழுதுங்க, அனலைஸ் பண்ணுங்கள் ஏன் இது வருது அப்படின்னு. மேபி தாட் கிட்ட மெடிடேட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க தான் வந்து ஈஜிப்ஷியன் காட். அவங்க தான் எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு வழிநெறிக்கு கொண்டு வந்தவங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையும் வந்து அவங்க ஒரு வழிக்கு கொண்டு வருவாங்க. லைக் பாத், ஒரு சரியான பாதைக்கு கொண்டு வருவாங்க. ஸோ நோட்ஸ் எடுங்க, அனலைஸ் பண்ணுங்கள், ஜேர்னல் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியும், உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது அந்த புரிதல். ஆனால் குழப்பத்தினால நீங்கள் அங்கே போகலை. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். ஸோ நீங்கள் 2 பேருமே தயாராக இருக்கீங்க. ஆனால் ஏன் 2 பேர்த்துக்கு யூனியன் வரல அப்படின்னா அங்கேயே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஃபேமிலி இல்லைனா ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு, அதனால் உங்களுக்கு குழப்பம். டெம்பரன்ஸ்,
இது ஏன் அப்படின்னா, ஓ மை காட்! இது ஏன் பண்றாங்க அப்படின்னா, இந்த ஃபெமினின் எனர்ஜி வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல காத்திருக்கிறது அவசியம் இல்ல அப்படின்னு கிளம்பி போயிடுவாங்க. இந்த மாதிரி நீங்க கிளம்பி போயிடுவீங்க. ஃபெமினின் எனர்ஜி தான் மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்க. இது மோஸ்ட்லி மாஸ்குலின் லைஃப்ல நடக்க வாய்ப்பு இருக்கு. எனர்ஜி தான் சொல்றேன். இல்லன்னா வந்து ஃபெமினின் எனர்ஜி கிட்ட ரேர். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஓ மை காட்! வெரி வியர்ட் ஃபேமிலி. என்ன உங்களோட இன்டென்ஷன் அப்படின்னா, இப்படி தடுத்துக்கிட்டே இருந்தா உங்க பயணத்த, நீங்க இந்த புது ஆரம்பத்த எடுக்க மாட்டீங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பொண்ணோ, பையனோ கோச்சிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இல்லன்னா வந்து இவன் எந்த ஆக்ஷனும் இல்ல. அவன் என்ன நேசிக்கிறானானே தெரில. எவ்வளோ நாளைக்கு நானும் பொறுமையா இருப்பேன். போதும் அப்படின்னு கிளம்பி போயிடுவாங்க. அவங்களுக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு அதனால ஒரு லக் இருக்கு. மேபி பணம் கிடைக்கலாம். ஏன்னா ஒரு அடிமை கிடைக்கலாம் சம்பாரிச்சு போடுறதுக்கு. இந்த பெண்ணும் ஆணும் உங்க வாழ்க்கையில வந்தா அது நடக்காது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதான் உண்மையா கூட இருக்கலாம். ஆனா பிரபஞ்சம் சொல்றாங்க, அவங்க நினைக்கிறது இந்த பயணத்த தான் தடுக்க முடியும். ஆனா இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக வச்சிருக்க இந்த நியூ பிகினிங்க தடுக்க முடியாது. இட்ஸ் லைக் பிளாக்கேஜ் அவ்வளோதான். அதான் பிரபஞ்சம் சொல்றாங்க. விஷப் ஆன் அ ஸ்டார் யூ வாக் அவே. நாங்க பார்த்துக்குறோம் மீதியாங்கிறாங்க. நீங்க ஏன் இதெல்லாம் பத்தி கவலைப்படுறீங்க? சப்போஸ் மாஸ்குலின் லைஃப்ல இது நடக்குது வரல அப்படின்னா, நீங்க மூவ் ஆன் பண்ணுங்க உங்க லைஃப்ல. தே வில் சேஸ் யூ. அதுதான் விதி. அப்படிதான் நடக்கும். நீங்க அத பத்திலாம் கவலைப்பட்டுக்க தேவையில்ல. ஸோ வாட் வில் பி த ஃபியூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன் ஸ்பிரிட்ஸ்? வேலண்டைன்ஸ் டே. அன்கிரவுண்டட், லாஃப்டி, ஏர் எனர்ஜி, மேபி ஃபெமினன் எனர்ஜி, லிப்ரா எனர்ஜி. இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ண முடியாமல் தடுக்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டம் டெக்கில் ரீசரக்ஷன். இந்த மாஸ்குலின் வந்து உயிர்த்தெழுந்து வர போகிறாங்க. லைக் அவங்க எவ்வளோ தான் தடை போட்டாலும் சரி, அவங்க வாழ்க்கையை முடிஞ்சு போனாலும் சரி, உங்களுக்காக திரும்ப பிறந்து வருவேன்றாங்க. பியூட்டிஃபுல் எனர்ஜி, லவ்விங், எமோஷனல் எனர்ஜி. தே ஆர் கோயிங் டு ப்ரப்போஸ். பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு வழி டெம்பரன்ஸ், பொறுமை. அவங்க எவ்வளோ தான் உங்கள் பொறுமையை சோதிச்சாலும் நீங்கள் பொறுமையாக இருங்க. இதுதான் உங்களுக்கு உங்கள் காதலை திரும்ப கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் எங்கேயாவது போய் கல்யாணம் அந்த மாதிரி செஞ்சு மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ண முடியாது. இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் மெசேஜ். ஹாவ் அ ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. மே காட் பிளஸ் யூ. பைல் 2க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது வந்து உங்களோட கார்டு, த ப்ராஸ்பெரிட்டி. உங்கள் காதல் வாழ்க்கை ரொம்ப நாளாக தத்தளிச்சு இருந்தது அப்படின்னா, இந்த வேலண்டைன்ஸ் டே எனர்ஜி உங்கள் வாழ்க்கையில் புது ஆரம்பத்தை, அதுவும் சந்தோஷமான குதூகலமான எனர்ஜியை வந்து உள்ளே கொண்டு வரப்போகுது. அதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம். நீங்கள் வந்து நெகட்டிவ் எனர்ஜி உங்கள் வாழ்க்கையிலேருந்து அதுக்கு நீங்கள் நெகட்டிவ் எனர்ஜியை விடணும். யூ ஹாவ் டு ரிலீஸ் த நெகட்டிவ் எனர்ஜி. அப்போ தான் வந்து இந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சந்தோஷத்தை கொண்டு வரும். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், பைல் 2 வேலண்டைன்ஸ் டே எனர்ஜி அவங்க வாழ்க்கையில் என்ன எனர்ஜியை கொண்டு வரப்போகுது, என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகுது? பைல் 2 ஸ்பிரிட்ஸ். பைல் 2 வேலண்டைன்ஸ் டேயில் பைல் 2க்கு வேலண்டைன்ஸ் டே என்ன எனர்ஜி மாற்றத்தை கொண்டு வரப்போகுது? வெரி பியூட்டிஃபுல். பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட். அடுத்தது வந்து பர்சனல் இஷ்யூ ரீச்சஸ் ரெசல்யூஷன். இட்ஸ் டைம் டு டேக் ஆக்ஷன். ஸோ ரொம்ப தெளிவாக இருக்குது. என்ன எனர்ஜி மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது காதல் வாழ்க்கையில் அப்படின்னா, உங்களுக்கு இருந்த பிரச்சனை, அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு இருந்த பிரச்சனையெல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எ பர்சனல் ரெசல்யூஷன் ரீச்சஸ் ஒரு பர்சனல் இஷ்யூ ரீச்சஸ் ரெசல்யூஷன். அதாவது ஒரு முடிவுக்கு வரப்போகுது. எவ்வளோ தான் உங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முடிவுக்கு வந்துடும். இது ஆரம்பமாக இருக்கலாம் இந்த எனர்ஜி ஷிஃப்டிங். ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை தான் கொண்டு வரப்போகுது, துக்கத்தை இல்லை. ஸோ எல்லோரும் நம்பிக்கையோடு இருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இட்ஸ் டைம் டு டேக் ஆக்ஷன். 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. 2 பேருமே வந்து நீ தான் நான் தான் அப்படின்னு டக் ஆஃப் வார் வேண்டாம். யாருக்கோ ஒருத்தருக்கு நல்லா தெரியும் யார் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற தெரிஞ்சுது அப்படின்னா அவங்க ஆக்ஷன் எடுத்துருங்க. இட்ஸ் டைம் டு டேக் ஆக்ஷன். இந்த எனர்ஜியில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கைக்கான ஒளி கிடைக்கும். அதே சமயம் நீங்கள் வந்து கெட்டவங்களை கண்டு பயப்பட தேவையில்லை. அது எவ்வளோ பெரிய எதிர்ப்பாக இருந்தாலும் சரி. மலையாடு பார்த்தீங்க அப்படின்னா எதுக்குமே பயப்படாது. அதுக்கிட்ட வந்து சிங்கம் புலி கூட கிட்ட வர முடியாது.
அடித்து தள்ளிட்டு போயிடும். அந்த மாதிரி தான் பார்க்கறதுக்கு ஆடு அப்படின்னு நினச்சாலும் உங்களால் இந்த சூழ்நிலையை எதிர்த்து போராடி வெற்றியை நோக்கி உங்கள் காதல் வாழ்க்கையை தள்ளிட்டு போக முடியும். அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஆனால் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் 2 பேருமே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 2 பேர்த்துக்கும் கரியரில் இருக்கலாம், இல்லைனா வந்து வாழ்க்கையில் சில மாற்றங்கள் இருக்கலாம், ஏதோ ஒன்று, இல்லை ஃபேமிலிக்காக சில சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். ரொம்ப ஸ்டபனாக இருக்காதீங்க. 2 பேரும் 2 பேர்த்துக்காக வளைஞ்சு கொடுத்து போனீங்க அப்படின்னா அந்த காதல் ரொம்ப அருமையாக கிரவுண்ட் ஆகும். ப்ளீஸ் பைல் 2ஓட ட்ரஸ்ட். இந்த கார்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரும் ஒரே ஒரு ஹார்ட்குள்ளே இருக்கீங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈருடல் ஓர் உயிர், அதுதான் இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. ட்ரஸ்ட், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அக்கர்ஸ் த்ரூ அக்செப்டன்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் யூ accept the current situation it will automatically transform. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும், ஆனால் அந்த மாற்றத்தை நீங்கள் அங்கீகரிக்கணும், ஏற்றுக்கணும். ஒன்ஸ் யூ accept the current situation, இப்போ என்ன இருக்கோ அதை அப்படியே ஏற்றுக்கோங்க. இது ஏன், இது எப்படி எனக்கு நடக்கலாம், இதெல்லாம் துரோகம், எதுவுமே சொல்லாதீங்க. accept what it is. அதுதான் உங்களை வந்து அதில் ஒர்க் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பத்தை உங்களுக்கு கொடுக்கும். இட்ஸ் டைம் டு டேக் ஆக்ஷன். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த அடி என்ன அப்படின்னு எடுத்து வைங்க. அந்த அமைதி, அந்த பாஸ், அந்த ஸ்டில்னஸ், மேபி கொஞ்ச நாளைக்கு வந்து மெடிடேட் பண்ணுங்கள், எதுவுமே பண்ணாதீங்க. உங்கள் வாழ்க்கை சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக உங்களுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் காரணத்துக்காக அக்செப்ட் இட், அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பிரபஞ்சத்தை நம்ப சொல்கிறாங்க. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். அப்படி நம்பி நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் காதல் வாழ்க்கை அருமையான இடத்துல கொண்டு போய் நிற்கும். ப்ராஸ்பரிட்டி, இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? எல்லாமே இருக்குது. எல்லா விதமான பறவைகளும் இருக்குது, ரொம்ப யூனிக்கான செடி இருக்குது, அது வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது, அதில் தங்கம் வளருது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி ப்ராஸ்பரிட்டி. ஸோ நீங்கள் போகிற இடம் எல்லாமே அது தொத்தும். நீங்கள் வந்து எதுக்கோ டிவைன் பர்பஸ் இருக்குது உங்கள் காதலில், அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இந்த பைல் பண்ணும்போது தான் என்னோடய காஃப் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஓகே, somebody is trying to block throat chakra. சரி, பைல் 2க்கு வேலண்டைன்ஸ் டே என்ன மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்க? வாட் இஸ் த எனர்ஜி? என்ன மாற்றம் வரப்போகுது பைல் 2க்கு? ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். ப்ரப்போசல் இருக்குது. மேபி உங்கள் பர்சன் உங்களை கால் பண்ணலாம். தே ஆர் ரெடி. திடீர்னு சர்ப்ரைஸ்க்கு வர போகிறாங்க. செலிப்ரேஷன், 4 ஆஃப் வான்ஸ். மேபி உங்களை எங்கேயாவது வெளியில் கூப்பிடலாம், இல்லை ஒரு ட்ரிப்புக்கு கூப்பிடலாம். ஜட்ஜ்மெண்ட், ஃபைனல் கால். மேபி அவங்க ஒரு முடிவான தீர்மானமான விஷயத்தை செய்ய போகிறாங்க. ஒரு முடிவுக்கு அப்புறம் பார்க்கலாம் என்ன எனர்ஜி வருதுன்னு. எமோஷன்ஸ், சீக்ரெட்ஸ், இல்லை எமோஷன்ஸ். கம்யூனிகேஷன், they want victory. இதே தான் பைல் 1க்கு வந்துச்சு. இந்த 2 கார்டு 6 ஆஃப் வான்ஸும் 6 ஆஃப் பேஜ் ஆஃப் வான்ஸும் வந்தது. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட். ஸோ இந்த மேஸ்கின் வந்து ரொம்ப நாளாக அமைதியாக இருந்திருக்கலாம். ரொம்ப நாளாக இந்த சொல்லுவாங்களே கிணத்துல போட்ட கல் மாதிரியே இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருந்திருக்கலாம். அது வந்து அவங்களுக்கு நிறைய குழப்பங்கள், அதே சமயம் வந்து அவங்களுக்கு நிறையா சைல்டுஹுட் வூண்ட்ஸ் இருந்திருக்கலாம். இல்லைனா வந்து அவங்க எமோஷனலாக மெச்சூர்டான பர்சனாக இல்லாமல் இருந்திருக்கலாம். இல்லைனா சில சீக்ரெட்ஸ் உங்ககிட்ட சொல்லாமா வேணாமா, இது சொன்னால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி குழப்பமாக இருக்கலாம். இல்லைனா அவங்களோட எமோஷன்ஸை யாராவது குழப்பி விட்டுருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒன்று. ஆனால் இப்போது நீங்கள் இல்லாத அந்த தனிமை அவங்கள இன்னும் பெரிய ஒரு கடலுக்குள்ளே இழுத்துட்டு போகுது. இட்ஸ் லைக் எங்கே பார்த்தாலும் டார்க்னஸ் தான். அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வெளிச்சம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும்தான், இந்த காதல் தான். அதனால தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த ஒளி தான் அவங்கள எழுப்பி விடுது. இட்ஸ் லைக் அவங்க கீழே போயிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இருக்கிற மேலே எங்கே இருக்குது சர்ஃபேஸ், அந்த தரைமட்டம் எங்கே அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரே ஒரு வழி இந்த மூன்லேருந்து அவங்களுக்கு வர அந்த ஒரே ஒரு வெளிச்சம் மட்டும்தான். ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒலிக்கீற்று இங்கே வருது. இதுதான் இப்போ ஃபுல் நியூ மூன் புதுசாக வருது. அது கண்ணுக்கு தெரியாத ஒரு கீர் மாதிரி இருக்கும், பார்த்தோன்னே தெரியாது, மறைஞ்சிடும்.
ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கை இவங்க வாழ்க்கையில் இப்போ வந்திருக்கு இந்த கனெக்ஷனை நோக்கி. அதான் இட்ஸ் டைம் டு டேக் ஆக்ஷன். அது அவங்களுக்கு புரியுது, கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. ஓகே, நான் ஆக்ஷன் பண்ணணும், நான் தான் ஆக்ஷன் எடுக்கணும். நான் வந்து ரொம்ப நாளாக வந்து என்னோடய எமோஷன்ஸ், நான் என்னோடதுலேயே முழுகிட்டேன், என்னோடய உலகத்திலே முழுகிட்டேன். ஆனால் எனக்காக ஒரு ஜீவன் மேலே காத்துட்ருக்கு, அதுதான் என்னோடய நம்பிக்கை. நான் அதை நோக்கி தான் ஓடிட்டுருந்தேன். ஆனால் நான் அதுக்காக ஓடுறேன்ற தெரியாமல் அதுக்கு எதிராக ஓடிட்டேன். ஆனால் நான் ஓடினதே அதுக்காக தான் அப்படிங்கிறது வந்து எனக்கு புரியாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு புரிதல் இந்த பர்சனுக்கு வருது. ஸோ அவங்க வந்து ஓகே, இப்போ வந்து நம்ம பேசுவோம், இப்போ நம்ம என்ன சொல்கிறோமோ அதை சொல்லலாம். ஃபஸ்ட் கம்யூனிகேட் பண்ணுவோம். ரொம்ப நாளாக வந்து நான் விலகி ஓடிட்டேன், எனக்கு ஏதோ குழப்பங்கள், தப்பாக நினச்சிட்டேன். ஆனால் என்னோடய சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான், அதாவது நீங்கள் யார் பார்க்குறீங்களோ நீங்கள் தான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் ரொம்ப ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன். நீங்கள் எதிர்பார்க்காத சமயத்தில் அப்படியே பூம், ரொம்ப நாளாக அமைதியாக டார்க்காக போயிட்டு இருந்த காதல் வாழ்க்கையில் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு கலர்ஃபுல் எனர்ஜி உள்ளே வருது. இந்த மேபி வேலண்டைன்ஸ் டே கால் பண்ணலாம், ஆனால் கால் பண்ணலாம் உடனே அப்செட் ஆகாதீங்க. அந்த எனர்ஜி இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் அந்த எனர்ஜியை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும், அதாவது இன்னும் ஜாஸ்தி பண்ணணும். நீங்கள் உடனே அப்செட் ஆகி நீங்கள் வருத்தப்பட்டுட்டு திட்டிட்டு சண்டை போட்டுட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட எனர்ஜி வந்து இட்ஸ் அ ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி, அங்கே அஃபெக்ட் ஆகும். ஸோ அவங்களுக்கு திரும்ப குழப்பம் வரும். ஒருவேளை நீங்கள் வித்ட்ரா பண்ணிங்க அப்படின்னா ஒருவேளை நம்ம மேலே இஷ்டம் இல்லையோ, ஒருவேளை நம்ம போனால் ரிஜெக்ட் பண்ணிடுவோம், இந்த குழப்பங்கள்லாம் வரும். ஸோ ஃப்ரீயாக விட்டுருங்க, பிரபஞ்சத்தை நம்புங்க. என்றைக்கு எது நடக்குமோ அது நடக்கும். அதனால தான் பிரபஞ்சம் உங்களை நம்ப சொல்கிறாங்க. என்ன நடந்தாலும் சரி நம்பு, நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கம்யூனிகேஷன் வந்து நிச்சயமாக வெற்றியில் தான் போய் முடியும். ஸோ இந்த கம்யூனிகேஷன் ஒரு புது ஆரம்பத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். ரொம்ப நாளாக தனிமையில் இருந்திருக்கீங்க, அதை வந்து உங்களுக்கு ஒரு புது ஞானத்தை கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஞானம், அந்த ஒரு வைப்ரேஷன், அந்த ஒரு பியூர் எனர்ஜி உங்களை வந்து ஒரு செலிப்ரேஷனுக்கு தான் எடுத்துகிட்டு போக போகுது. நீங்கள் டைரெக்டாக இந்த ஹெர்மிட் மோட்லேருந்து நீங்கள் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 6 மாதமாக பேசலை, இல்லை 6 வருஷமாக பேசலை, விட்டுருங்க. நீங்கள் காத்துட்ருக்கீங்க, நீங்கள் ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டீங்க, நீங்கள் வந்து சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்க்கு வந்து நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையில் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா பேஜ் ஆஃப் வான்ஸ் வந்து பீயிங் ஹாப்பி வித்தின் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது, அதில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, தனிமையில் இருக்கீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம், 4 ஆஃப் வான்ஸ், ஒரு வெற்றி, ஒரு செலிப்ரேஷன். உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட காதலை வந்து அவங்க ரெகக்னைஸ் பண்ணாங்க. அதாவது எல்லாத்துக்கு முன்னாடியும் உங்களை வந்து கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. இட்ஸ் லைக் இதுதான் என்னோடய காதல், நான் வந்து இவ்வளோ நாள் தப்பாக புரிஞ்சு, ஏதோ ஒரு ஸ்பார்க். மேபி இந்த கம்யூனிகேஷன் எல்லாத்தையுமே கிளியர் பண்ண போது, ஒரு கம்யூனிகேஷன் பண்ணாங்கன்னா போதும், இட் இஸ் கோயிங் டு கிளியர் எவ்ரி திங். அவங்களோட குழப்பங்கள் உங்ககிட்ட ஏன் வரல எல்லாமே வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து மாறி போயிடும். ஸோ வெயிட் ஃபார் டிவைன் டைமிங். உங்கள் வாழ்க்கையில் வந்து ஜட்ஜ்மெண்ட் அதுதான் ஃபைனல் கால். அந்த கால் தான் அவங்க பண்ண போகிறாங்க. தே ஆர் கோயிங் டு டேக் தட் லீப் ஆஃப் ஃபெய்த், ஜட்ஜ்மெண்ட், எண்டிங் டஃப் சைக்கிள்ஸ். இது வந்து பிரபஞ்சம், டிவைன் இன்டர்வென்ஷன். ஸோ உங்களுக்கு ஒரு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் வரப்போகுது. மூன் கார்டு தான் நான் பார்க்குறேன். ஸோ அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது, உங்களுக்கு அவங்க வந்து எதுவுமே செய்யலை, சரியான நேரம் உங்களுக்கு ஒதுக்கலை, உங்களுக்கான மரியாதை தரல, இல்லை இந்த கனெக்ஷனுக்கான ரெஸ்பெக்ட் அவங்க கொடுக்கல அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க இனிமேல் போராட விரும்பலை. ஓ மை காட். ஏன் அவங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா, சில புல்லுருவிங்க பண்ண பித்தலாட்டம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. மேபி அவங்க ஃபினான்ஷியலாக யாராவது ஏமாற்றிருக்கலாம், இல்லைனா அவங்க மேலே யாராவது ரொம்ப கிளிங்கியாக இருக்கலாம், இல்லை குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இந்த மாஸ்குலினை வந்து பிடிச்சி வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் இந்த மாஸ்குலின் வந்து மேலே க்ரோ ஆகுறாங்க. 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ், கொஞ்சம் 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து அடுத்த ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் அவங்க திரும்பி பார்க்குறாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க சின்னது மாற்றம் பண்ணியிருக்காங்க அவங்க வாழ்க்கையில். அது வந்து இந்த போராட்டத்தை இல்லைன்னு ஆக்கிடுச்சு. இது வந்து அவங்களுக்குள்ளே இருக்க மனப்போராட்டமாக இருக்கலாம், மூன் இன்செக்யூரிட்டிஸாக கூட இருக்கலாம். ஆனால் இப்போ அவங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டாங்க, என்ன அப்படின்னா, உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை அவங்க கொடுக்கவே இல்லை. கொடுக்காமல் எப்படி வரும் அந்த காதல்? அட்லீஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லைன்னா அவங்களோட பேசியிருக்கணும், இதுதான் பண்ண போகிறேன், நீ என்னோடய லவ், நான் என்ன நடந்தாலும் சரி உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு ஏதாவது ப்ராமிஸாவது கொடுத்துருக்கணும். எதுவுமே பண்ணலை. அவங்க குழப்பத்திலேயே அவங்க ஊறிட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் தூரமாக இருக்கீங்க. நிலா எப்போயுமே கை கெட்டாது, ஆனால் நம்மளால் நிலாவை பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கீங்க. இப்போது வந்து அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஹோப், அந்த ஒளி, அந்த ஞானம் வருது. அந்த டிஸ்டன்ஸ்னால்
யூ ஷுட் வாட்ச் பைல் ஒன். உங்களை ஏன் வந்து பிரபஞ்சம் வந்து தள்ளி போக சொல்கிறாங்க, விலகி போக சொல்கிறாங்கங்கிறதுக்கான காரணம் வந்து உங்களுக்கு இப்போ புரியும் பைல் 2 பார்த்தீங்கன்னா. ஐ டோன்ட் நோ பைல் 1 பார்ப்பாங்களான்னு, பட் பைல் 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பைல் 1 பாருங்கள், ஏன் பிரபஞ்சம் இது உங்களுக்கு சொல்கிறாங்கங்கிறது புரியும். இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் மெசேஜ். இப்போ இந்த மாஸ்குலினுக்கு புரியுது ஏன் வந்து மாஸ்குலின் இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ண முடியலன்னா, இது அவங்களோட மனசுக்குள்ளே நடக்கிற போராட்டம், அவங்க வாழ்க்கையில் நடக்கிற போராட்டம், அவங்களுக்கு இருக்கிற பயம். அதனால தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, உங்களுக்கான டைம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணல, உங்களுக்கான நேரம் ஒதுக்கல, அந்த அன்பை ஷேர் பண்ணிக்கல, ரொம்ப சுயநலமாக இருந்துட்டாங்க அப்படின்னு. அது சுயநலமாக இருந்ததுக்கு காரணம் மேபி இந்த மாஸ்குலினுக்கு பாஸ்டில் நடந்த பல காயமான சம்பவங்களாக இருக்கலாம். இந்த மாஸ்குலின் எங்கேயோ இருந்து உங்களை பார்த்துட்டே இருக்காங்க. தே ஆர் ஸ்டோர்ஸ். மேபி அவங்க மணியில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க, காதலுக்கு டைமே ஸ்பெண்ட் பண்ணல. தே ஆர் ஸோ க்ரீடி. இப்போ வந்து உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. தே ஆர் மேனிஃபெஸ்டிங் தி ஸ்டார். யூ ஷுட் வாட்ச் பைல் 1. சீரியஸ்லி நீங்கள் பைல் 1 பாருங்களேன், யூ நோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு. சரி, இப்போ வந்து பேஜ் ஆஃப் வான்ஸ் என்னன்னு பார்ப்போம். New beginning. Page of Wands is clarified by Page of Pentacles. ஸோ புது ஆரம்பம், ஸ்டெபிலிட்டி. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும். வாவ், பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ் அண்ட் பேஜ் ஆஃப் வான்ஸ், ஏஸ் ஆஃப் வான்ஸ். வாவ், பிரபஞ்சம், டிவைன் இன்டர்வென்ஷன். அது கண்டிப்பாக இந்த மாஸ்குலின் கிராப் பண்ணிப்பாங்க. இந்த தடவை கைவிட மாட்டாங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு டேக் சம் டைம். உடனே நீங்கள் வந்து எனர்ஜி தான் ஷிஃப்ட் ஆகுது. உடனே வந்து வேலண்டைன்ஸ் டேவே எல்லாமே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது ஐ வாண்ட் டு ஷோ யூ ஃபார் ஷுர். பாட்டம் டெக்கில் ட்வின் ஃப்ளேம். உங்களுக்கு வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி, அதனால் சேலஞ்சஸ் இருக்கும், காமிக் எனர்ஜியோட அட்டாக்ஸ் இருக்கும். ஸோ பி பேஷண்ட். கண்டிப்பாக நீங்கள் பைல் 1 பாருங்களேன், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இந்த எனர்ஜியை. தங்கிலீஷ்க்கு மன்னிக்கவும். ஸ்டோம் வார்னிங். இந்த மாஸ்குலின் லைஃப்பில் தான் இந்த குழப்பம். அவங்களால தெளிவாக பார்க்க முடியல, பட் டிவைன் இன்டர்வென்ஷன். ஹீ இஸ் கோயிங் டு ஸ்டாண்ட் இன் ஹிஸ் பவர். காதல் வருது. இப்போ அவங்களுக்கு ஒரு தெளிவு புரிஞ்சிருச்சுங்க விட ரொம்ப குழப்பமாக எப்போ பார்த்தாலும் இடி மின்னல் மழை. இங்கே பார்த்திங்க, இடி மின்னல் மழை கருமேகம். எப்படியாவது வானத்தை பார்க்க முடியுமா? சான்ஸே இல்லை. அப்புறம் மழை கொட்டுது, லைக் டாரன்ஷியல் ரெயின். இட்ஸ் போரிங். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன். இது வந்து இந்த மாஸ்குலின் குழம்பி பிரபஞ்சம் இதுக்கு மேலே நான் சும்மா டேன்னு சொல்கிறது வந்து ஐ எம் சென்சிங் திஸ் அஸ் அ ஃபெமினின் எனர்ஜி. என்ன நிறைய ஃபெமினின் எனர்ஜி இருக்கனால. ஸோ டேக் ஹவ் இட் ரெசனேட்ஸ். பிரபஞ்சம் பார்த்தாங்க, இதுக்கு மேலே எங்களால் முடியாதுப்பா அப்படின்னு ஒரு டவர். இப்போ அவங்களுக்கு வந்து எல்லாமே தெளிவு. இங்கே பார்த்திங்க இவ்வளோ இருட்டு, இங்கே பார்த்திங்க இருட்டு. டிவைன் இன்டர்வென்ஷன், பூம், வெளிச்சம். நிறைய புரியாத விஷயங்கள் இந்த மாஸ்குலினுக்கு ஆல் ஆஃப் த சடன் அட் அ டைம் புரிஞ்சிருக்கு. ஹி காட் சம்திங். இந்த காமிக் எனர்ஜிஸ் பண்ண ஒரு பித்தலாட்டத்தை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ட்ராப்மெண்ட். அவங்கள வந்து இந்த ஃபாக், மை காட், இந்த மாஸ்குலின் வந்து அந்த சைக்கிளை ரிப்பீட் பண்ண வச்சுட்டே இருக்கிறது. ஏன்னா ஒரு ஃபாக், ஒரு மாயை உருவாக்கிட்டே இருக்கிறது. அது இல்லூஷன். உங்களை பற்றின மாயை, இந்த கனெக்ஷனை பற்றின மாயை. ஆனால் பிரபஞ்சம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பூம் ஹேமர் என்ன கொண்டு வந்தது அப்படின்னா, ஃபாக்னா தெரியும், பனிமூட்டம். ஆனால் சூரிய வெளிச்சம் வந்து அந்த பனிமூட்டம் அப்படியே விலகிடும். பனிமூட்டம் விலகிடுச்சு. இந்த மாஸ்குலின் இந்த சைக்கிளை இனிமேல் ரிப்பீட் பண்ண போகிறதில்ல. ஆனால் இந்த காமிக் எனர்ஜி திரும்பவும் ட்ரை பண்ணுவாங்க. பட் ஹி காட் சம் கைண்ட் ஆஃப் கிளாரிட்டி. 2 டவர் நடந்திருக்கு இந்த மாஸ்குலின் லைஃப்பில். ஐ கேன் அஷ்யூர் யூ தட். அடுத்தடுத்த டவர் டக்குன்னு டவர் நடந்துகிட்டே இருக்குது. இந்த மாஸ்குலினுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிச்சு. இந்த காமிக் பீப்புள் என்ன பண்ணாங்க, எப்படி இந்த கனெக்ஷனை பிரேக் பண்ணாங்க அப்படிங்கிறது இந்த மாஸ்குலின் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹி காட் இட். இல்லைனா இனிமே இந்த எனர்ஜி ஷிஃப்ட், இந்த வேலண்டைன்ஸ் டேயில் நடக்க போகிற எனர்ஜி ஷிஃப்டிங்கில் இவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ இட்ஸ் அ ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. வெயிட் பேஷண்ட்லி. நீங்கள் காத்துட்ருக்கீங்க, எனக்கு புரியுது. ஆனால் இந்த காத்துட்ருக்க எனர்ஜி வந்து அடுத்தது கல்யாணத்தில் தான் போய் முடிய போகுது. அதனால் காத்துட்ருக்கிறது இன்னும் நீளமானாலும் காத்துக்கிட்டு இருங்க அப்படின்னா உங்கள் வேலை எதுவுமே செய்யாமல் உட்காந்துட்ருங்கன்னு சொல்லலை. உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கணும். யூ ஹேவ் டு சேஸ் யுவர் ட்ரீம்ஸ். புது ஆரம்பம். நீங்கள் வந்து ரொம்ப கலக்கலன்னு இருக்கணும். அப்போ தான் இந்த எனர்ஜி உள்ளே வரும். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறத நிறுத்தாதீங்க. ஜெய் சரம். காட் பிளஸ் யூ. Wishing you a very happy Valentine's Day.